இப்போது வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் கண்மணி ராஜா திரைப்பட இயக்குனர் ஐயா அவர்களை தலைமையாக கொண்ட இலக்கிய இன்பம் அந்த தலைப்பில் உரையாற்றுவதற்காக முத்தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து அம்மா மேனகா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். உட்கார்ந்து கூட பேசுங்க. கலந்துரையாடும் பேரவை 2250 கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மேலும் கொச்சி ஐக்கிய சங்க தமிழ் சங்கத்தோடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரையில 2000வது நிகழ்ச்சி நடந்த பொழுது கலைஞர் நூற்றாண்டு உலகத்துக்கு யதார்த்தமா வந்த ஒரு ஆள் தான். அந்தப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னோன்னா உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு அப்படியே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த தமிழை நுகர்ந்து அனுபவித்து அதன் பிறகு ஐயா காமராஜ் ஐயா அவர்களுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த கலந்துரையாடல் பேரவையில் இணைந்து அதன் மூலமாக தமிழ் ஆர்வத்தால் இன்று இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். மொழியால் தாய்மொழியால் தமிழ் மொழியால் இணைந்த கூட்டம் இது. மொழியால் தாய்மொழியால் தமிழ் மொழியால் இணைந்த கூட்டம் இது. நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ் மொழி. நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ் மொழி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி. தாய்மொழியில் கலந்துரையாடுவது இன்பம். தாய்மொழியில் கலந்துரையாடுவது இன்பம். பல்சுவை தலைப்புகளில் இலக்கியம் சார்ந்து களமாடுவது பேரின்பம். பல்சுவை தலைப்புகளில் இலக்கியம் சார்ந்து களமாடுவது பேரின்பம். 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு என அற இலக்கியம் அக இலக்கியம் நிறைந்த இலக்கிய சுவை நிறைந்த மொழி நமது தமிழ் மொழி. ஒரு வரியில் நீதி சொல்கிறது ஆத்தி சூடி, 2 வரியில் அறம் பாடுகிறது திருக்குறள், 3 வரியில் பேசுவது திரிகடிதம், 4 வரியில் நமக்கு நல்லது சொல்வது நாலடியார், 5 வரியில் நம்மை பண்படுத்துவது சிறுபஞ்சம் மூலம் என்று இலக்கியம் தரும் இன்ப மொழி நமது தமிழ் மொழி. உலக பொதுமறையாம், தமிழர்களின் பொக்கிஷமாம், அறம் பொருள் இன்பம் என 3ஐயும் அள்ளித்தரும் அச்சய பாத்திரமாம் நம்முடைய திருக்குறளை உடைமை என்ற சொல் ஒன்று உண்டு. உடைமை என்றால் சொத்து என்று பொருள். உடைமைகள் மொத்தம் 10 வருது திருக்குறள்ல. அடக்க உடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, அன்புடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, நாணமுடைமை, பண்புடைமை, பொருளுடைமை என்று 10 உடைமைகள் வருகிறது. அதில் அடக்கமுடைமை காக்க பொருளை அடக்கத்தை ஆக்கம் அதனிலும் ஊங்கில்லை உயிர்க்கு. அதாவது காக்க பொருளாக அடக்கத்தை அப்படிங்கிறாங்க. அடக்கத்தை உயர்ந்த பொருள் போல காக்க வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த பொருள் என்ற வார்த்தை இன்னொரு இடத்துல வருது. அந்த இடம்னா புதல்வரை பெறுதல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குறள்ல தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். அதாவது தம் பொருள் அப்படிங்கிறது பிள்ளைகளை சொல்லி குறிப்பிடுகிறார்கள். நம்மளுடைய பொருளாக பிள்ளைகளை எப்படி நம்ம கண்ணு கருத்தமாக நம்ம பார்த்துக் கொள்கிறோமோ, எவ்வளவு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைனாலும் எவ்வளவு தூரம் நம்ம அவங்களை கண்ணு கருத்தமா பார்த்து அவங்களை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறோமோ, அதே போல அடக்கத்தை உயர்ந்த பொருளாக காக்க வேண்டும் என்று ஒரு ஒற்றுமைப்படுத்தி நாம் அதை பார்க்கலாம். இது போல நிறைய தமிழ் மொழியில் சிந்திக்கக்கூடிய இன்ப சுவையுடைய இலக்கியங்கள் நிறைய உண்டு. ஆனா நம்மளுடைய நேரத்தை கருதி இதை நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்றது ஒரு தயக்கத்துக்கே இருந்துச்சு சூழல் கருதி. கணவர் தான் வந்து அப்புறம் போகலாம் அப்படின்றத சொன்னார். அவரும் ஒரு தமிழ் ஆர்வலர், நல்ல பேச்சாளர். அதனால இந்த இடத்துல நான் நிற்க முடியுது. அதனால இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவரும் இந்த வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். திரைப்பட இயக்குனர் அவர்கள் மேனகா அவர்களுக்கு நூலை பரிசாக வழங்குகிறார். மிக சிறந்த கருத்துக்களை கணவரை பற்றி நீங்க சொன்னீர்கள். நீங்க உங்களுக்கு கண் அவர் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். ஏன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கு துணை இருக்க போவாரு அவர் தான். அதாவது நம்முடைய கலந்துரையாடல் பேரவையில ஐயா இருக்காங்கல்ல, தமிழ் ஐயா வந்து புதுமையா புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நாங்கெல்லாம் உள்ள வந்தோம் எல்லாம். அதாவது ஐயா அவர்கள் எப்ப பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு சமயத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக இப்படி பாடுபடாத அப்படின்னு வீட்டுல யாராவது பெரிய சொன்னா கூட படாத பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பார். அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த கலந்துரையாடுவோம் பேரவையை 2250 என்ற நிகழ்வுல கொண்டு வந்திருக்கிறோம். இங்க நிறைய பேரை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஐயா அந்த பொதுவா ஒன்றை அறிமுகப்படுத்தும் போது சிறப்பாக அறிமுகப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க. வாணி வந்து அவதார புருஷன் எழுதுவார். சூர்பனகை அதை அறிமுகப்படுத்துவார். எப்படின்னா சூர்பனகை ராவணனுடைய தங்கை. அதை எப்படி சொல்றாருன்னா, இலங்கை மன்னன் 20 கண்ணன், 20 கண்ணு, இலங்கை மன்னன் 20 கண்ணன், இவளுக்கு அண்ணன். அறிமுகங்கிறது அப்படி இருக்கணும். விஸ்வாமித்திரர் அவர் கோபப்படுவாரு, எல்லாருமே தெரியும், சாபம் அதிகமாக போட்டு விடுவாரு. விஸ்வாமித்திரர் இவரை வாணி அறிமுகப்படுத்துறாரு. எப்படின்னா இவருக்கு நாக்கு நுனியில் வேதம், மூக்கு நுனியில் கோபம். இப்ப ராமர் சீதை அந்த இடத்துல சொல்லணும். ராமன் அவதாரம், சீதை அவதாரம். இது வாணிக்கே கை வந்த கலை அல்ல. இந்த மாதிரி அறிமுகங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கலை இலக்கிய பேரவை நம்முடைய கலந்துரையாடல் பேரவையில அறிமுகம் செய்ய வந்துட்டாலே மிகப்பெரிய இடத்துக்கு போய்விடுவார்கள் எல்லாம். பாருங்க, மனைவி பேச வந்தாங்க, கணவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஐயா இளங்கோ ஐயா வாங்க, இங்க வந்துருங்கய்யா. அவருக்கு பரவாயில்ல. ஆத்தி சொல்லி இளம்பெறை என்று மோனத்திருக்கும் முழுதன் மேனியன் கருநிலம் கொண்டு கடந்து செல்கிற போர் மகளது நமக்கு மறைகள் குறிப்போம். இயற்கை என்பதை இனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பலவீனிக்கும் பரம்பொருள் ஒன்றே. கதிர் வெடித்து பிறப்புகள கடல் குதித்து சூடாற்ற முழுமைவது நிலப்பரப்பின் உடற்பரப்பு தோன்றுகிற நதிவரும் மலர்களும் முந்தோடு மூத்த தமிழே 13 பெருவெளியில் பாண்டியர்களை பார்த்தவர்களே நிர்ணயம் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகக்கிலேயே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் துன்புகத்தே உங்குறவர் தம்மை வாழ்த்துகிறே தமிழ் குரல் வாழியது. அவைக்கு தமிழ் வணக்கம், தமிழுக்கு உடல் வணக்கம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்னால் கடினமான படிச்சுமைக்கு இடையே இந்த தமிழ் மன்றத்தில் நான் இருக்கிறேன். நேற்று கொச்சின் மாநகருக்கு வந்ததற்கு முன்னால்
ஐயா காமராஜர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி முண்டாசு கட்டுக்காரன், முறுக்கு மீசைக்காரன், வட்ட பொட்டுக்காரன், வயிற நெஞ்சுவையோ, எத்தையோடு இளஞ்சிகம் வைத்தது பாரதி பற்றியெல்லாம் பேசினார்களே, அந்த தமிழோடு பயணிக்கிற வாழ்க்கையை நான் பெற்றேன். நண்பர்கள் உணவுக்கு பின்னால் நாங்கள் தந்தை பெரியாரின் மண்டபத்திற்கு சென்றோம். அதாவது பகுத்தறிவு கடலில் முதலில் நீராடிவிட்டு மகாதேவர் ஆலயத்துக்கு சென்றோம். பிறகு பக்தி கடலில் நீராட தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாரி மாறவிடும் மந்தை சுடப்பை உலர்த்ததும் இந்திய சாக்கரவி ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரின் வளாகத்திற்குள்ளும் மகாதேவ ஜெய ஜெய சங்கர என்கிற மகாதேவர் ஆலயத்திற்குள்ளும் காலடி வைத்தோம். இங்கே பெரியாரின் சிந்தனைகளை செதுக்கி ஏற்றுக்கொண்டு மகாதேவர் ஆலயத்திற்கு போல் வயிற்றுக்கு உணவை நிரப்பிக் கொண்டோம். ஒரே நேரத்தில் எங்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையும் கிடைத்தது. சற்று நேரத்துக்கு முன்பு பக்தி சிந்தனையும் கிடைத்தது. முதலில் போனது பகுத்தறிவு வளாகம், இரண்டாவது போனது பக்தி வளாகம். அந்த பக்திக்கு தொடக்கம் பகுத்தறிவா, பகுத்தறிவின் முடிவு பக்தியா என்று குமரன் ஐயாவை வைத்து நீங்கள் இன்னொரு பட்டிமன்றம் கூட நடத்தலாம். பேச்சாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாவாய் மூலமாக நேற்று கடலாடிக்கு வந்தோம். இன்றைக்கும் உங்கள் நாவாய் மூலமாக தமிழாடி கொண்டு எனக்கு என் மனைவியால் கிடைத்த வாய்ப்பு. ஐயா இன்னொரு வாகீச கலாநிதி இந்த மண்ணில் வாழ்கிறார் என்று நான் பெருமைப்படுகிற அளவிற்கு திருப்பத்தூர் வாகித் ஐயா நான் கிளாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜென்செட்டில் மறைமலை அடிகை இல்லை போல, தேவடைய பாவலர் இல்லை போல, வாகீச கலாநிதி இல்லை போல, அவ்வை துறைசாமி பிள்ளை இல்லை போல, இப்படி தமிழ் பேரறிஞர்களெல்லாம் இருக்கிற இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் அவர்களெல்லாம் இல்லை என்று கருதி என்னுடைய வாட்டத்தை, இயக்கத்தை இந்த கலந்துரையாடல் பேரவை போக்கி இருக்கிறது. 2250வது நிகழ்வுதான் எனக்கு முதல் நிகழ்வே. அகிலதாக இருந்திருந்தால் மனைவியை பின்பற்றுகிறவன் என்று இந்த நேரத்தில் ஒரு சிறையை சொல்லியிருப்பார். நாம் எண்ணி பார்க்கிற போது ஒரு மொழி மூத்ததாக இருக்கவே ஆனால் நம் இன்பத்தை பற்றி நாம் சிந்திக்கிற போது அந்த மொழியை உச்சரித்த உதடுகள் மூத்ததாக இருக்க வேண்டும். அப்படியானால் மொழியை உச்சரித்த உதடுகளிலே தமிழ் உதடுகள் தான் மூத்ததா? இல்லை, தமிழ் உதடு மூத்தது. எப்படி பிரிட்டனிலே வில்பம் என்கிற இனத்தை போல, பிரான்சிலே புரோமாக்டன் என்கிற இனத்தை போல, ஜெர்மனியிலே நியாண்டர்தால் என்கிற இனத்தை போல, ஆப்பிரிக்காவிலே நீக்ரோ என்கிற இனத்தை போல, சீனாவிலே பீஜிங் என்கிற இனத்தை போல நம் இனம், தமிழ் இனம் உலகின் மூத்த இனங்களிலே ஒன்று. மூத்த மொழிகள் உண்டு. கிரேக்கம் உண்டு, எபிரேயம் உண்டு, லத்தீன் உண்டு, சமஸ்கிருதம் உண்டு, சீனம் உண்டு, வடமொழி உண்டு, அதுபோல் தமிழும் உண்டு. ஆனால் தமிழுக்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பு ஒன்று உண்டு. சீனம் ஒரு குறியீட்டு மொழியாக இருக்கிறது, எகிப்து பிரமிடுகளிலே கல்வெட்டாக இருக்கிறது, லத்தீன் சட்டத்தினுடைய முதுமொழியாக இருக்கிறது, கிரேக்கத்திலே கிரீஸ் எழுத்து வடிவத்தில் இருக்கிறது, பேச்சு வழக்கிலே இல்லை, வடமொழி ஆலயங்களிலே அச்சனை மொழியாக இருக்கிறதை தவிர பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இல்லை. நம் தமிழ் மொழிதான் கீழடி அகலாய்வு அகலாய்வு உறுதிப்படுத்துகிற தமிழ் மொழி, புதுக்கோட்டை கொப்பனை கோட்டை உறுதிப்படுத்துகிற தமிழ் மொழி, தூத்துக்குடி சிவகதை உறுதிப்படுத்துகிற தமிழ் மொழி, திருநெல்வேலி ஆதிச்சநல்லூர் உறுதிப்படுத்துகிற
தமிழ் மொழி உலகின் மூத்த மொழிகளிலே ஒன்று என்பதற்கு அது எழுத்து வடிவம் இருக்கிறது, பேச்சு வடிவம் இருக்கிறது, இலக்கணம் மாறாமல் செம்மையாக இருக்கிறது, அது இலக்கிய வளத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறது. அப்படி உலகில் இருக்கிற ஒரே மொழி, பிறமொழி கலப்பு குறைவாக உள்ள மொழி, உலக நாடுகளிலே அதிகமாக பேசுகிற மொழி, கல்வியிலே மென்பொருள் இயக்கத்திலே அதிக மென்பொருள்களை பயன்படுத்துகிற மொழி, உலகில் செம்மொழிகளிலேயே செம்மொழி நம் தமிழ் மொழி என்பதுதான் அவர்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. வணிகத்தின் மொழி நிறைவு, வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்கிறார்கள், தூதின் மொழி பிரெஞ்சு என்கிறார்கள், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்கிறார்கள், காதலின் மொழி இத்தாலி என்கிறார்கள், இசையின் மொழி கிரேக்கம் என்கிறார்கள், அறிவியலின் மொழி ரஷ்யம் என்கிறார்கள், குறியீட்டின் மொழி சீனம் என்கிறார்கள். தனிநாயக வழியில் இந்த வகைப்பாட்டை எல்லாம் சொல்லிவிட்டு பக்தியின் மொழி தமிழ் என்று கூறுகிறார். ஆனால் ஒரு மாற்று கருத்து உண்டு, மறுப்பு கருத்து உண்டு, மற்றொரு கருத்து உண்டு. தனிநாயகம் குறிப்பிடுகிற அத்தனை மொழிகளுக்கும் இடையே இருக்கிற சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. வணிகம் உண்டு, தூது உண்டு, தத்துவம் உண்டு, இசை உண்டு, காதல் உண்டு, அறிவியல் உண்டு. இப்படி அத்தனை சிறப்பங்களை கொண்ட ஒரே மொழி நாம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொல்லிவிட்டு இந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியினுடைய இன்பத்தை நாம் பெறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிற கலந்துரையாளர் உங்களுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்வதற்கிறேன். நன்றி. நீங்க அங்க போயிடுங்க. இருங்க நீங்க ஐயா நிக்கட்டும், அம்மா நிக்க. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போ பேசின நம்முடைய ஐயா அவர்கள் பட்டிமன்றத்துல பேசின அனைவருக்குமே தன்னுடைய சொந்த காசாக 2500 ரூபாய் கொடுத்து மாணவர்கள் வாழ்த்துக்களை வழங்கினார் என்பதை இந்த இடத்தில் உங்களோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஏழு லெவலில் ஒன்று சொல்லிக்கிறேன். ஐயா இளங்கோவன் ஐயா, அதாவது பட்டிமன்றத்தில் பேசுறது அதாவது திருமணமான முதல் மாதம் அவன் பேசினான், அவள் சிரித்தாள். இரண்டாவது மாதம் அவள் பேசினான், அவன் சிரித்தான். மூன்றாவது மாதத்திலிருந்து இருவருமே பேசினார்கள், ஊரே சிரித்ததுன்னு நம்ம பொதுவாக ஜோக்கா சொன்னது உண்டு. ஆனா இந்த இடத்துல அற்புதமான நிகழ்ச்சி. மனைவி முதலில் பேசுவதை கணவர் அமர்ந்து ரசித்தார், கணவர் அடுத்து பேசுவதை மனைவி அமர்ந்து ரசிக்கிறார் என்று சொன்னார். ஒரு மிகச்சிறந்த எடுக்கிறார். ஐயா உங்களுக்கு இளங்கோவன் ஐயாவுக்கு நாங்கள் சொல்ல வருவது, கலந்துரையாடுவோம் பேரவை என்பது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் நீங்க இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கு முதல் வகுப்பு பல்கலைக்கழகம். ஆனா ரொம்ப சிறப்பாக பேசிட்டா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலந்துரையாடும் பேரவையினுடைய புலவலர் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய புலவலர் சம்பத்குமார் அவர்களை நான் பேசுவதற்காக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கம் கூறி உங்களோட சிறிய வாழ்த்துறை கூட சொல்றேன். இந்த கலந்துரையாடல் பேரவை சொல்றது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு கலந்துரையாடல் பேரவை அதான் தெரிஞ்சிருக்காரு. இந்த கலந்துரையாடல் பேரவை கொரோனா டைம்ல வந்து குரூப்ல ஐயா தமிழன் ஐயா வந்து அவங்கவுங்க வீட்டுல உயர நம்ம அடுத்த நிமிஷம் இருப்போமா, அடுத்த நாள் இருக்க மாட்டோமான்னு சொல்றாங்க. ஒரு நிலைமையில நாம வந்து உயிரோட இருக்கோம், ஆனா எல்லா மனசோட மனசு வந்து பேசின்னு இருந்தோம்னா நம்ம ஒரு பய உணர்ச்சி இல்லாம இருப்போம் அப்படின்னு சொல்றதுனால தமிழ் ஐயா வந்து ஒரு ஜூம் மூலியமா அவங்கவுங்க வீட்டுல இருந்து நம்ம கருத்துக்களை வந்து பேசலாம். இந்த கலந்துரையாடல் பேரவை முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கிய அழைப்பாளர் வந்து
ஒரு 40-45 நிமிஷம் வந்து பேசுவாங்க சிறப்பு அழைப்புல. இது ஒரு தலைப்பு சம்பந்தமா பேசுவாங்க. அது பேசி முடிச்ச உடனே நம்ம நிகழ்ச்சியில நம்ம பங்கேற்பாளர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில பேசுறவங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க வாழ்த்தலாம். உங்களுக்கு வேற ஏதாவது எதிர்கருத்து இருந்தா நீங்க தெரிவிக்கலாம். இந்த கருத்துக்கு உடன்படல, இந்த கருத்தை நீங்க தவற இருக்கீங்க, இந்த கருத்தை சொல்லாத கருத்துக்களை நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம கேட்க மட்டும் வந்துடுவோம். நம்ம அந்த இடத்துல நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசல அப்படின்னு சொன்னா நம்ம அதுல ஒரு பெரிய நம்மளுக்கு ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே நடுவில் வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியில கூட விளங்கிடும். ஆனா நம்மளும் ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்ற ஒரு வாய்ப்பு வந்து நாங்க எல்லாரும் அது மாதிரி பயன்படுத்தி எங்களுக்குலாம் தமிழ் மேல ஆர்வப்படதா இருந்தது. ஆனா தமிழ் எந்த விஷயமும் நாங்க தமிழுக்காக செஞ்சதில்லை நான் சொல்றேன். ஸோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது நம்ம கேட்கறதுக்கும் நம்ம உட்கார்ந்து ஒரு 10 புத்தகம் படிச்சோம்னா அதுல கிடைக்கிற நம்மளுக்கு தகவலை ஒரு அரை மணி நேரத்துல நம்மளுக்கு ஒரு பழச்சாறு வரை நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம வீட்டுல உட்கார்ந்து நம்ம தேவையில்லாம விரயம் பண்ற நேரத்தை இந்த நேரத்துக்கு பயன்படுத்தி நம்ம தினமும் ஒரு 10 புக்கை உட்கார்ந்த இடத்துல 45 நிமிஷத்துல அதுல இருக்கிற முக்கிய தகவலை சொல்றாங்க. அந்த தகவலை நம்ம கேட்கறது தவற விடணும்னா இதை விட ஒரு வாய்ப்பு நம்ம உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காது. அதை ஐயா வந்து தமிழின் ஐயா நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதனால நீங்களும் உங்க மாணவர்கள், பெற்றோர்கள் யார் இருந்தாலும் சரி, இளைஞர்கள் எந்த வேலைக்கு போனாலும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும். அதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து பேசணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா குழந்தைகள் எல்லாரும் இந்த ஒருங்கிணைப்பாளர் நான் வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்த பங்கேற்ற அந்த ஐயா வந்து என்ன ஒரு 50 நிகழ்ச்சி நடத்துறது ஒருங்கிணைப்பாளர் ஆப்பட்டாரு. எனக்கு தமிழ் இது மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட பேச முடியாதவரை ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக போட்டு 50 நிகழ்ச்சி நடத்த வச்சார். இது மூலமா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாரு. இதை தாண்டி நீங்க ஒரு தமிழுக்காக என்னென்ன செய்ய முடியும், பேச முடியும் அப்படின்ற ஒரு உறுதியான மனநிலையை நமக்கு வந்து உருவாக்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 200-250க்கு மேற்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உருவாக்கியிருக்காரு, பேச்சாளரை உருவாக்கியிருக்காரு. எல்லாரையும் புத்தகம் எழுதி ஒரு புத்தகம் இல்ல 10 புத்தகம் எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறமையை உருவாக்கியிருக்காரு. அது பேசவே தயங்கினவங்கள புத்தகம் எழுத வச்சிருக்காரு. பெரிய பெரிய பட்டிமன்றத்துல பேசுற அளவுக்கு எப்படிப்பட்ட நிகழ்ச்சியும் அவங்க போயிட்டு பேசி ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் செய்யற அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க. சாதாரண ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி மட்டும் நடத்தல, அத்தனை பேரை உருவாக்கி இருக்காரு இந்த கலந்துரையாடல் பேரவை மூலமா அப்படின்னு சொல்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாடகர்கள், குழந்தைகள் அந்த பேசுறதுக்கு வாய்ப்பு முக்கியமா இளைஞர்கள் மட்டும் கிடையாது, பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைகள் 5வது 10வது பசங்க படிக்கிற குழந்தைகள் கூட இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒரு குழந்தைகள் நடத்துறதுன்னா உலகத்திலே வேற எந்த இடத்துலயும் இருக்காது. அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க பார்க்கும்போதுதான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வியப்பான நிகழ்ச்சியை செய்யறதுக்கு தமிழின் ஐயா, காமராஜ் ஐயா, அது கூட பெரும் பிரம்மநாதம் ஐயா நிறைய பேர் இந்த கலந்துரை நிகழ்ச்சிக்கு நம்ம கேரளாவில் நடத்துறதுனால வர முடியாத சூழல் நிறைய பேருக்கு போயிடுச்சு. அவையம்மா இது மாதிரி நம்ம நீதிபதி எல்லாம் தொடர்ந்து அதாவது ஊக்கப்படுத்துறது, அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் எல்லாம் இருக்கும். அது இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி வர சிறப்பு அழைப்பாளர்கள் பேசி முடிச்ச அப்புறம் கேட்டுட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுல இருந்து எல்லாமே அது மாதிரி ஒரு விஷயம் தான். எல்லாரும் எப்படியாப்பட்ட வேலை சூழல் இருந்தாலும் அவங்க செய்யறது மூலியமா தான் இந்த 2250 நிகழ்ச்சியை தாண்டி வந்திருக்கு. முக்கியமா என்ன ஒரு நிகழ்வு சொல்லணும்னா 500வது நிகழ்ச்சி வந்து நடத்தும் போது என்னுடைய மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழாவில் இந்த கலந்தோட நிகழ்ச்சியை ஈவினிங் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஆர்த்திக நிகழ்ச்சி என்னுடைய மகளுக்கு நான் 1 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி 1 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக செஞ்சு அந்த இடத்துல தான் இந்த கலந்துரையாடல் பேரவையுடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு அடுத்த கட்டமும் நம்ம நகரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நிகழ்ச்சியை கலந்துட்டு ரொம்ப சிறப்பும் பண்ணாங்க. அடுத்தது 1400 திருவண்ணாமலையில் நடந்தது. காமராஜ் ஐயா, அதுக்கப்புறம் சம்பத் ஐயா அவங்களுடைய தலைமையில் 2000 நிகழ்ச்சி சிறப்பாக மதுரையில நீதிபதி ஐயா அவருடைய ஏற்பாட்டில் ரொம்ப ஒரு 500-600 பேர் கலந்துக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆனா இந்த இடத்துல ஒரு 50 பேர் 60 பேர் நம்ம கலந்துக்கிட்டாலும் ஒருத்தர் கூட இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு விஷயத்தை கூட தவறவில்லை. அதுதான் முக்கியமான இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய அம்சம். என்னன்னா நம்ம 50-60 பேர் தான் வந்திருக்கோம். ஒருத்தர் கூட எந்த நிகழ்ச்சியும் விடுபடாம எல்லா நிகழ்ச்சியும் கண்டுகளிச்சு ரொம்ப சிறப்பிச்சிங்க. அது மட்டும் இல்லை, இந்த தூரம் இந்த கேரளாவுக்கு நம்ம பட்டிமன்ற குழுல இருந்து ஒருத்தர் விடாம இந்த கேரளா இவ்வளவு தூரம் இருக்கு. கேரளாவை நம்ம பார்க்க அருகாமையில தமிழ்நாட்டுக்கு அருகாமையில இந்த கொச்சி வந்து அவ்வளோ உள்ள கீழே இருக்கு. அப்படி
அப்படி இருந்தாலும் எவ்வளவு சூழல் நம்ம முகூர்த்த நாள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான முகூர்த்த நாள் ஆடி மாசம் தாண்டி அதையும் தாண்டி இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்து இந்த கலந்துரையாடல் பேரவை 2020 நிகழ்ச்சி சிறப்பிக்கிறதுக்காக எவ்வளவு சிரமத்துக்கு இடையில நீங்க எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நான் நன்றியும் வாழ்த்துக்களும் கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அது எவ்வளவு நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் ஏதோ இருந்திருக்கோம். அந்த சூழலை தாண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம வரணும்னா அந்த தமிழ் மேல இருக்கிற ஒரே ஒரு ஆர்வம் தான் அப்படி நம்ம இந்த இடத்துல ஒருங்கிணைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பட்டிமன்றம் பேசின 6 பேரும் அவ்வளவு ஒரு சிறப்பா பேசினாங்க. நம்ம நடுவரை பத்தி சொல்ல தேவைன்னா அந்த 6 பேரும் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருத்துக்கள் அந்த 5 நிமிஷத்துல எவ்வளவு குறைவான நேரத்திலேயே அவ்வளவு ஒரு தகவலை எதிர்பார்க்கவே இப்படி ஒரு பட்டிமன்றம் நம்ம சட்டியில தாளம் பாப்பையா தலைமையில நடந்த பட்டிமன்றத்துல கூட இவ்வளவு தகவலை நான் கேட்டதுல அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்துச்சு. இவங்க இன்னும் மேல மேல அடுத்து நிறைய நிகழ்ச்சி பண்ணி இவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளராக மாறணும் இந்த நேரத்துல கேட்டீங்க. வந்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நன்றி வாய்ப்பு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி உலகநாதன் ஐயா அவர்கள் இது ஒரு தன்னுடைய உரையை நிகழ்த்துவார்கள். வாழ்த்துரை வழங்குவார்கள். புரவர் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க. சம்பத்குமார் ஐயா பேசினாங்க பாருங்க எல்லாமே. உண்மையிலே நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தவனா தான் கலந்துரையாடல் நிகழ்வுக்குள்ள வந்தவனா தான் பல விஷயங்கள் சொல்ல முடியாது. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை மங்கள்யாண்டி வந்து இறக்கப்பட்டது. அப்ப எழுதப்பட்ட ஒரு கவிதை என்ன கவிதை என்று சொன்னால், செவ்வாய் என்பது இனி தோஷமல்ல நம் வருங்கால தேசம். செவ்வாய் என்பது சாதாரண கிரகம் அல்ல, இனி உயிர்களை உருவாக்க போகும் கர்ம கிரகம். மூன்றாவது செவ்வாயில் மங்கள்யான் இறங்கியது பெருமை அல்ல, செவ்வாய் தோஷமுள்ள எங்கள் பெண்ணின் கழுத்தில் மங்கள நான் ஏறுவதே பெருமை என்று நான் சொன்ன என்னுடைய கவிதையாக முதல்வராக அது எழுதுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இப்போது ஒளிப்பதர் ஐயா அவர்கள் பேசலாம். ஐயாவோட நான் 10 வருடங்களாக குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு வரும்போது கொச்சினுக்கு வரும்போது என்னை பட்டிமன்றத்துக்கு தலைமையாக வருவதாக அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டார். அப்படியே கைகாலதான் நடிகை பட்டிமன்றம், அதுவும் குழந்தையாவுடைய தலைமையில் ஒரு பட்டிமன்றம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றமாக அமையும், சிறப்பான ஒரு பட்டிமன்றமாக அமையும் என்பது நான் எல்லோரும் அறிந்தேன். அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருந்தா சில இடத்துல சட்டசபையில் நடக்கிற மாதிரி பார்க்கறதும், அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் திரும்பி அந்த பக்கம் ஒருத்தர் திரும்பி எதிரணியை ஒரு மாதிரி நேரடியை ஒரு மாதிரி பேசி ஒரு வழியாக நான் குறைச்சி விட்டு பேசுறது தான் நிஜமான உண்மை. ரைட்டா? அது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் தெரியும். அதை நான் பயன்படுத்தி தான் உங்களிடம் கைத்தட்டை வாங்கிவிடலாம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் யார் இருக்க வேண்டிய இடத்தில் யார் இருப்பது என்பது ஒன்று இருக்கிறதா? அதனால் அந்த அன்பனை கடைசியில் ஒப்புக்கொண்டார், என்னை காப்பாற்றிவிட்டார். அதற்கு அவர் சொல்வதை தமிழ் ஐக்கிய சட்டம் பாருங்கள், 2250 நிகழ்வுகள் என்பது சாதாரண நிகழ்வு. ஓய்வு ஒளிவின்றி 24 கலைஞரையாக்க அந்த விடையை சொல்வார்கள். 24 மணி நேரத்தில் அவருக்கு எந்த நேரம் தான் ஓய்வு நேரமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான உழைப்பை தரக்கூடியவர் நடத்தி கொடுத்தவர் கிடையாது. அதற்கு அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் ஒரு சில நபர்கள் இருக்கிறார். அது முக்கியமான ஒரு நபராக நான் தமிழை அழைக்கிறார்.
அந்த நூல் தயாரிப்புக்கான விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு மரத்திற்கு பல கிளைகள் இருந்தாலும் வேரிலிருந்து செல்கின்ற நீர் அந்த கிளையின் முனைக்கிளை வரை செல்லும் என்பது நாம் அறிந்தது போல அடிநீராக இவர் செய்கின்ற செயல் இவருடைய பல கிளைகளுக்கு இலையின் முனை வரை சென்று தமிழுக்கு வித்தாக இருக்கக்கூடிய பல விடயங்களை இவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதில் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு நுனி கிளைத்தான் இந்த விஷயம் எத்தனை விடயங்கள் என்பதை பார்த்து பண்ணணும். அப்படிப்பட்ட வீரிமிக்க ஒரு நண்பரின் நட்பு நாம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. நீ உன் நண்பன் யார் என்று காட்டு, நீ யார் என்பதை நான் சொல்லுகின்றேன் என்று நாம் அறிந்தோம். நான் என் நண்பன் யார் என்பதை உங்களுக்கு காட்டிவிட்டேன். இனி நான் யார் என்பதை நீங்கள் தான். என்ன அருமையான ஒரு விஷயம். காலையில் இளம் சிறார்கள் உங்களுக்கு போட்டி பேசுறதுனால நான் கூட நினைச்சு வேண்டாம். இளம் சிறார்கள் 1330 குரலையும் மிக தெளிவாக பாடி பரிசு பெற்ற சிறுவர்கள் நிகழ்ச்சி அங்கிருந்து துவங்குகிறது. வழக்கம் போல் தமிழ் தாய்ப்பாளருக்கு அடுத்தார்கள். அதற்கடுத்த நிகழ்வாக நூல் வெளியீட்டு விழா. தாயுடைய புகழை பாடிய புகழை பற்றி எழுதிய அம்மையாருடைய நூல் அருமைவார்கள். வயிற்றுக்கு உணவிய வழிவதற்கு முன்னால் செவிக்கு உணவிய வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டிமன்றம், அதுவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம். ஐயா குமரனையா அவர்களுக்கு அந்த சபையை நடத்தி சென்ற இடத்திற்காகவே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் என்னுடைய பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் ஏதோ ஒரு பார்வையாளர் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன். அவருக்கு ஒரு வாய்ப்பை மத்தியான நேரத்தில் கொடுத்தாங்க. அந்த மத்தியான நேரத்தில் வந்து பேச போறவர் என்னத்தை பேச போறாருன்னு நினைச்சா அவர் தமிழினுடைய வேறொரு பள்ளியை அவர் இருப்பாரு. அடிவேரிலிருந்து ஆரம்பித்து தமிழினுடைய பெருமையை அழகாக நம் கண் முன்னே ஒரு ஒளிப்படவோட சீராக கொண்டு சென்றார். மதுரையின் சென்றார். அது என்ன அப்படின்னு பார்த்தா தனித்தமிழ் வளர்த்த மதுரை அல்லவா, அங்கிருந்து வந்த இளங்கோவடிகள் அவரை நினைவுறுத்தியாக மிக அருமையாக பேசினார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். எனக்கு அப்புறம் என்னுடைய கல்லூரியில் நான் 84 மாணவர் திருப்பத்தூர் கல்லூரியில் தம்பி 87 89 மாணவர்கள். அப்போ நமச்சிவாய ஐயா, ஐக்கன் ஐயா, வீரப்பனையான்னு கமலாசிரியர் இருப்பார்கள். அவருடைய ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கும், எங்கள் மாற்றத்தில் இருக்கும். அவரை மாதிரி நான் இருக்கிறேன்னாங்கிறது நான் சொல்லலை. என்னை போல் ஒன்றும் அவரை போன்ற வீரியமான ஒரு என்ன ஒரு தெளிவான ஒரு பேச்சு. ஐயா அப்படி இல்லை. அங்கே உட்கார்ந்து இருப்பார். அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பார். அதிலிருந்து கோர்வையாக சிலரைக்கு எடுத்து அந்த இடத்தை நடத்தி செல்லுகின்ற விதம் கல்லூரிக்கு பெருமை ராமராசரையா மிக அழகாக இந்த விடயங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கொடுக்கின்றேன். நான் பல பேரை விடுத்திருப்பேன். அது முக்கியமாக கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு அதற்கும் இசை சம்பந்தப்பட்டு ஒரு விஷயத்துக்கு கர்நாடக இசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கும் அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த சபைக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வார்த்தை வழங்குகிறோம். மொழிப்பதிவாளர் ஐயா முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஐயா வழங்குகிறார். நான் உரைப்படி நாங்கள் இருவருமே ஒரே கல்லூரியில் என்னுடைய முன்னோடி திருப்பத்தூர் ஆறுமுகத்தை சிறியம்மா கல்லூரியில் உரைத்துறை இயற்கை துறை பயிர். அவரை பற்றி நான் என்ன சொன்னா நண்பர் யார் என்று சொல் உன்னை சொல்கிறேன். அவர் கையை காமிச்சாங்க. நான் இவரை கையை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு காட்டி கொடுக்குறது இல்லையா? ஒன்னே மட்டும் சொல்றேன், எனக்கு கை கொடுத்தாங்க. இது அவருடைய இயல்பு. 2 வரி கை கொடுப்பார், கை விட மாட்டார்.
இப்போது ஐயா காமராஜ் ஐயா அவர்கள் உரையாற்றுகிறார். வாழ்த்துறை வழங்குகிறார். செயற்கரிய செய்வார் பெரிய செயற்கரிய செய்கிறார். செய்க பொருளின் செறின சேர்க்கும் எக்கதையில் கூறிய செய்தக்க அல்ல செயற்கிடும் செய்தக்க செய்யாமல் அனுப்பிவிடும். முயற்சி சிறுமையாகும் முயற்சின்மை என்ன கொடுத்துவிடும். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீங்க எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அடிக்க முடிச்சிருவேன். நீங்க மாட்டி பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். அதனால கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே திரும்புங்க. நான் சீக்கிரம் 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலந்துரையாடும் பேரனுடைய 2250 வெற்றி விழாவுடைய கதாநாயகனாகக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய 250 அலைபேசி மூலமாக 250 மேல பேசியிருப்பார். சாகுல் அமீது ஐயா அவர்கள் இங்கே நமக்கெல்லாம் வந்து சிறப்பு செய்த பஷீர் ஐயா அவர்களும் பாரதி ஐயா அவர்களுக்கும் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி உரை பாராட்ட இருக்கிற நம்முடைய ரஹீம் ஐயா அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற சாதவ் அவர்களுக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கிற அரிசேஷன் மக்களுக்கும் முதற்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்துரையாடும் பேரவை ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் நடக்கிற மிகப்பெரிய பேரவை. இந்த பேரவையில பேசாத பெரிய மனிதர்களே இல்லை. இதுதான் இந்த அமைப்போட சிறப்பு. பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பேசியிருக்காங்க, கனடாவில் பேசியிருக்காங்க, சுவிட்சர்லாந்தில் பேசியிருக்காங்க, பிரான்ஸில் பேசியிருக்காங்க, லண்டனில் பேசியிருக்காங்க, பாப்புவா நியூகினியில் பேசியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் பேசியிருக்காங்க, ஜப்பானில் பேசியிருக்காங்க, டோக்கியோவில் பேசியிருக்காங்க, மலேசியாவில் பேசியிருக்காங்க. அங்கிருந்து நிறைய நாட்கள் நிறைய நாடுகளில் இருந்து அதே போல குட்டி நாடுகள் இருந்து கூட அங்கிருந்து பேசியிருக்காங்க. என்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாங்க மாலையில உட்காந்து கேட்போம், அவங்க காலையில பேசுவாங்க, இரவுல பேசுவாங்க. இப்படி பல அறிஞர் பெருமக்களை பேசுறது பெருமைதான் இந்த கலந்துரையாடக்கூடிய பெருமை. அதே போல சரியான நேரத்துக்கு தொலைத்து சரியான நேரத்திலே முடிப்பார்கள். இதுல 3 விடயமாக வைத்திருக்கோம். முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி அப்படின்னு இந்த 3 பகுதிகளையும் ஒருமித்து செல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தைகள். அதுல ரொம்ப வல்லமை படைத்தவர் தான் தர்ஷினி. யார் வந்தாலும் வரலாம் அந்த இடத்தை எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் தர்ஷினி கொண்டு. அதை சொல்லிவிட்டு நான் நேராக நிகழ்ச்சிக்கு போகவில்லை. எதிர்கால திட்டத்தை பற்றி ஒருங்கிணைத்துள்ளேன். அடுத்த 2500வது நிகழ்வு டெல்லியிலே நடக்கிறது. நம்முடைய தலைநகரம் டெல்லியில் நடக்கிறது. அவர்கள் ஒருங்கிணைப்போடு நடக்கிறது. 100 நாள் 2400 மணிக்கு அதை பற்றி நாம் ஜூமில் பேசுவோம். அதுக்கப்புறம் நாட்டியம் அதை பற்றி பேசுவோம். வாய்ப்புகள் தரப்பட்டவர்கள் முன்கூட்டியே தொடர்வண்டியை பதிவு செய்து வரலாம். அதே போல எங்கெங்க திட்டமிட்டமோ திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். அது 30 பேர் வரலாம், 50 பேர் வரலாம், 70 பேர் வரலாம். எத்தனை பேர் வந்தாலும் சரி, 4 பேர் வந்தாலும் சரி நடக்கும். அதே மாதிரி டெல்லியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்டு கிடைக்கும். இப்போ கூட கொண்டு வந்து தரணும்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம், நான் அந்த நிகழ்ச்சியில் வாங்கிக்க சொல்லிட்டேன். அதே மாதிரி 2750வது நிகழ்வு நம்முடைய மனிதநேய மாமணி மா கருணையாருடைய இந்திய பேரானவர்களுடைய நிறுவனர் அவருடைய தலைமையில் மும்பையில் நடந்தது. அதுக்கு நீங்கள் வரலாம். 3000வது நிகழ்ச்சி சீர்காழி செல்வராஜ் ஐயாவுடைய தலைமையில் சிங்கப்பூர்ல நடந்தது. அதுக்கும் வரலாம். விருப்பமுள்ளவர்கள் வரலாம். அந்த அளவுக்கு ஒரு சீர் சிறப்போடு இன்னமும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட பேச தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த தேதி வழங்கப்படும். அதை பேராசிரியர் சனி நாயகர்
வேற வேறு குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டில் ஏதாவது இருக்கலாம். அதாவது விரல் வைத்து எண்ணக்கூடிய நிலைமையில் இல்லாமல் நம்மளுடைய 196 நாடுகளில் கலந்துரையாடுவோம் குழுவில் பேசாத நாடுகளே இல்லை என்ற ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து முயற்சி செய்துள்ளேன். அதே போல நீங்கள் உலகத்தில் சென்றாலும் அங்கே ஒரு நண்பர் கண்டிப்பாக உங்களுடைய நீங்க எங்க இருக்கீங்களா அங்கே பக்கத்தில் ஒருத்தர் அந்த தெருவில் ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டா கலந்துரையாடும் பொழுது சிறப்பு விருதுகளாக 2100 பேர் சிறப்பு விருதுகளாக வந்திருக்கிறார்கள். நீங்கள் கால சூழ்நிலை காரணமாக விட்டு இன்று என்னால் வர முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த வினாடியே 10 பேரை அழைத்து பேசக்கூடிய வல்லமை கலந்துரையாடல் கொடுத்து உண்டு என்று சொல்லி இந்த அற்புதமான நண்பர்கள் சந்தித்தான் திருவிழாவை சொல்கிறான். நண்பர்களுடைய சந்திப்பு ஒரு திருவிழா. அவர்களை கலைஞராக்குவது, பேராசிரியர் ஆக்குவது, அரசு வேலையை வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு அரசு IAS ஆக்குவது, அவர்களை டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் எப்படியாவது அவர்களை கொண்டு செல்வது. ஐயாயிரத்தி புத்தகத்தை நான் முகலிலே போட்டு நிறைய பேர் 10 பேருக்கு மேலே இந்த நூல் கிடைப்பதற்கு என்ன வழி உடனே காலையில் எல்லாருக்கும் நான் போட்டேன். அப்படிப்பட்ட அறிஞ பெருமகனாரெல்லாம் நம்ம பற்றி இருக்கும்போது நம்மளை என்பது யாராலே முடியாது. அதுதான் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கிடைக்கும் தகவல் வருவது. இடிப்பாறை இல்லாத ஏவராமன் கெடுப்பாடிதான் கெடும் சொல்லும். அதனால நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த மிகப்பெரிய தேரை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்று நம் வழியில் அவர்கள் பயணிக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நான் முக்கியமாக இந்த அவையிலே பார்த்துக்கிறேன் நம்ம இளங்கோவனையே தான். நேற்று வரைக்கும் பொசுக்குன்னு இருந்தார். திடீர்னு என்ன பண்ணாரு, ஐயா அவர்கள் 2,500 ரூபாயை கட்டி கொடுத்து நாளை நிகழ்ச்சி வச்சு கொடுக்கலையா எந்த மட்டும் கேட்கிறேன் அப்படின்னா ஐயா இதுவே போதும் ஐயா அப்படின்னு சொன்னேன். அதனால உங்களால் முடிந்ததை யாராவது தரணும்னு நினைச்சீங்கன்னா தரலாம். அதுக்கு எல்லாம் கணக்கு வழக்கு உண்டு, எப்பயுமே உண்டு. அதே மாதிரி எங்களுடைய நிகழ்வில் பொருளாதார கிடையாது, தலைவர் கிடையாது, செயலாளர் கிடையாது, வங்கி கணக்கு கிடையாது, வசூல் கிடையாது. இதுதான் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படியாக உலகம் முழுவதும் ஒரு வலை பின்ன வேண்டும் என்று சிலந்தி புறப்பட்டிருக்கிறது. தம்பியிலே என்ற சிலந்தி நேசித்தாரு. அதனால நான் அவர் வலையை சொல்லி பிடிப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை உங்களிடம் சொல்லி நன்றி பாராட்டி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் தான் பயன்படுத்திக்கலாம். எந்திரிக்கவே இல்லை அப்போ அவர். முருகராஜ் அவர்களுக்கு ஐயா சொல்றேன். நான் காமராஜர் ஐயா பேசி முடிச்சதால ஐயா காமராஜர் ஐயா பற்றி சொல்லிடுறேன். ஐயா தான் வாய்ப்புகள் அதிகமாக வழங்கக்கூடியவர். ஆங்கிலத்தில் ஒரு தமிழ் முன்மொழி சொல்வாங்க, வாய்ப்பு வந்தால் அதை முன்மொழியை பிடித்துக் கொள்ள வேண்டும். காரணம் பின்னத்தலை வலுக்கையா இருக்கும் அப்படின்னு ஒரு முன்மொழி உண்டு. அதில் நான் இருக்க பிடிச்சிக்கிட்டே எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த வலுக்கைங்கிறது சாதமாக இருக்கிறாங்க. அனுபவ வீரர்கள் முன்னேற முன்னேற குட்டி வீரர்கள் பின்வாங்குகிறார்கள்னு ஒரு சொல்லுவாங்க. எல்லாம் நல்ல சிந்தனையாளருக்கு வலுக்கை விழுந்துடும். எப்படியா தான் சொல்லுவாங்க. எல்லாம் சிந்திச்சு 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 ஐயா ஐயா பேசுறாங்க. அறிவினால் ஆபத்து பிரதி நோய் தன்னோய் போய் போட்டாங்க நல்லா அறிவு வழங்கு அறிவு அறிவு வளர்வது என்பதை பார்க்கிறார். முன்னூத்தி 15 கூட்டி 9 தப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன்.
அறிவு வளர்கிற போது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் கடந்து தாவரங்கள் விலங்குகள் மீதும் அன்பு வைக்கிற அறிவு வளரும் என்றால் அதுதான் அறிவின் வளர்ச்சி என்று திருவள்ளுவர் சொல்றார். எனக்கு அறிவு வளர்ந்து இருக்கிறது, நான் பல்வேறு சான்றுகளை வாங்கியிருக்கிறேன் என்றால் எனக்கு அருகில் இருக்கிற காயப்பட்டிருக்கிற மனிதனுக்கு மட்டுமல்ல, அங்கிருக்கிற விலங்குக்கும் புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் கூட நான் அன்பு செலுத்த முடியும் என்றால் நான் வாங்கியிருக்கிற சான்றிதழ்கள் பொருத்தமானவை என்று திருவள்ளுவர் சொல்றார். அப்படியானால் நம்ம வீட்டில் இருக்கிற சமையலறையில் இருக்கிற கரப்பான் பூச்சிகளை அடித்து முதல்ல துடைத்து விடுகிற பெண்கள் முதலில் கொரோனாவுடைய விடுமுறை காலத்தில் கிட்டத்தட்ட மார்ச் 25, 2020 விடுமுறை விட்ட போது இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பழகினோம். பலருக்கும் அழைத்து அவங்க இணைகிற முறைகள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் ஒளிப்பதிவு நேரலை போடுறதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அது இன்னைக்கு 2050 உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்போடு வந்து இருக்கிறது. அதற்காக நான் நினைக்கிறேன். ஒரு பெரும் பட்டியல் காமராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட நான் ஐஏஎஸ் அகாடமி தொடங்கிய பிறகு 6 ஆண்டுகால சிந்தித்தாலும் கடைசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 நிகழ்வுகளை தொடர்ந்து 1000 நிகழ்வுகளுக்கு மேல நடத்திய பெருமை காமராஜ் அவர்களுக்கு உண்டு. சொல்லப்போனால் அவர்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இடர்படம் எண்ணியது 500 வந்து நீங்க 500 வந்துட்டோம். அங்கிருந்து 1750 நிகழ்வுகள் எடுத்து வந்தாரு. நம்முடைய சம்பத்குமார் ஐயா, தேசாபிமானன் திரைப்பட இயக்குனர் ஐயா, நம்முடைய கொச்சி தமிழ்ச்சங்கத்திலிருந்து பஷீர் அங்கே இறக்கி உட்காந்துறாரு. அதுதான் அதேதான் அவருதான் ஒரு கைத்தறி தரணும். இணைப்புரை நாயகன் வாகிலிருந்து சம்பத்துல இருந்து நம்முடைய காம பிரகாஷ், எங்களோட பயணித்து வந்திருக்கிற சுரேஷ்ல இருந்து குடியாத்தம் பட்டிமன்ற அணியினர் பாக்கியலட்சுமி, குழந்தையுடைய அப்பா அம்மா அந்த நன்றின்னு சொல்லிட்டு ஒரே செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு வந்து எந்த நேரத்தில் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருந்தேன். அந்த திருக்குறள் நம்பர் ஐயா சொன்னார்னா அவருக்கு புத்தகம் தந்துடலாம். திருவள்ளுவர் பாடலான்னு சொல்லுவார், ஒல்லும் வகையெல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கால் செல்ஃப் வாயு ஊக்கிச்சு. இதை நீங்க பின்பற்றலாம். திருவள்ளுவர் பாடலா சொல்லுகிறார், வேலை எப்படியெல்லாம் முடியுமோ அந்த வேலையை அப்படி முடிச்சுக்கணும்னா முடியவில்லை என்றால் என்ன செய்யணும்? நாம் ரொம்ப பேர் நினைச்சிருவோம் முடியலாம் விட்டுலாம் நினைச்சிருவோம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், முடியலன்னா அது எப்ப முடியுமோ அப்ப பார்த்து பிடிச்சுக்கணும். திருவள்ளுவர் கேட்டு தருவோமா? இதைத்தான் நான் வாழ்க்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். என்ற வேலைகளை நான் நிறுத்தியதே இல்லை. நம்முடைய முத்துக்குமாரசாமி, தென்மொழி பண்ணன், சம்பத்குமார் அவர்கள்லாம் குறிப்பிட்ட மாதிரி காலையில் 4-5 மணிக்கு தொடங்குகிற அந்த வாழ்க்கை 11:30 மணி வரையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் இணையதளங்கள் மட்டுமல்ல, நேரடி நிகழ்ச்சிகள், மாதம் ஒரு நூல் என்று இதுவரையில கிட்டத்தட்ட 37 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். கடைசியா இந்த நிகழ்ச்சியின் போது ஒரு 1700 பக்கத்துல டிபிசி பொதுத்தமிழுக்கான ஒரு நூலை வந்து வர்த்தமான பதிப்பகம் வெளியிட்டு ஒரு பக்கம் முழுவதும் விளக்கம் தந்திருந்தாங்க. ஒரு 10 நாள் முன்னாடி. அப்ப நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதில் ஒரு கொள்கையோடு இருக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தது. உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். பிள்ளைகள்லாம் ரொம்ப அருமையா தூத்துக்குடியில இருந்தும் இங்கிருந்து இருந்தும் பயணம் பண்ணி படிப்பதாக வாழ்க்கை சொல்லலாம். ஜானகியுடைய ரொம்ப அருமையான நூல். அவங்களுக்காக நம்ம ஒரு வல்லத்தை கைப்பற்றிக்கலாம். ரொம்ப கோபக்காரன் நான் தான் எங்க பேசுறவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆடியோவில் போட்டு நமக்கு ஒரு பெரும் கடமை இருக்கிறது. நமக்கு அருகில் இருக்கிற ஒரு குழந்தைகள், நேர குழந்தைகள், இந்த மொழி உணர்வோடு, இன உணர்வோடு, நீங்கள் எல்லோரும் மேடையில் சொல்லியதை போல அற உணர்வோடும் இருக்கிற வாய்ப்பை, சூழ்நிலையை எடுத்து தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மூவாவர்கள் சொல்லுவார்கள், சொல்லி நிறைவு செய்கிறேன். ஊழ் என்பது காலம் சார்ந்தது மட்டுமல்ல, அது இடம் சார்ந்தது என்று ஒரு புதிய செய்தி மூவா சொல்லியிருக்கிறார். காலம் சார்ந்ததுன்னா என்ன? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமதம், அது அடுத்த பிறவியில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தமிழ் மண்ணில் சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த மண்ணில், நம்முடைய திருவள்ளுவரும் ஔவையாரும் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே இடம் சார்ந்த ஊழ் என்று மூவாவர்கள் நிறுவியிருப்பார். அப்படிப்பட்ட சிறந்த ஊழ் உடைய தமிழர்கள் நமது அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை கடத்தி எடுத்துச் செல்வதற்கு இந்த கலந்துரையாடல் பேரவை எப்பொழுதும் துணை நிற்கும். எனக்கு மிக நீண்ட கனவுகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். மிக விரைவில் நமது பைந்தமிழ் பந்தலை என்கிற பெயரில் மிகப்பெரிய பந்தலையை தொடங்கி
அது இலக்கியங்களும் இலக்கியம் சார்ந்த செய்திகளை மட்டும் பேசுகிற மிகப்பெரிய பண்பலையை உருவாக்க வேண்டும் என்ற கனவினை மதுரையில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அது குறித்த செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு விதையிடுவதாக வீரியமிடுவதாக இன்றைய 2250வது நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா தேசாபிமான ஐயா அவர்கள் ஐயா தனகை ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஐயா அவர்கள் இந்த சேலத்தோட பாண்டியன் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, இன்றைக்கு இந்த சேர நாடு ஐயா அவர்களால் தமிழ் உணர்வு படைத்து என்ற ஒரு ஐயா அவர்களுக்கு நன்றியை ஐயா முடியலன்னா காத்திருக்கணும், எது வரைக்கும் காத்திருக்கணும், முடியும் வரை காத்திருக்கணும். அதுக்கு ஒரு குரல் அது சுவாதி சொல்ல முடியுமா? ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா சொல்லுவாங்க. இல்ல சுவாதி சொல்லுவாங்க. முடியலன்னா முடியும் வரை காத்திருந்து அதை முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. அது சொல்லு. கொக்கொட்ட கும்பம் பருவத்து மற்றதன் அப்பையார் சொல்லிருக்காரு, ஒரு மீன் ஓட ஒரு மீன் மறுமளவும் வாடி இருக்குமா கொக்கு. ஆக தஞ்சாவூர் படம்லாம் கிடைக்கும் போது லபக்குன்னு பிடிச்சிக்குமா. அது மதுரையெல்லாம் எப்படி பேசுறாங்க தெரியல. அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கின்ற போது நழுவ விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். சில வீடுகளில் சொல்லுவாங்க, சாந்த நேரத்தில் திறந்து வைக்கிற வீட்டை லட்சுமி தேவி உள்ள வருவாங்க, படக்கு கதை சாப்பிக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னால அவங்க அக்கா வந்து உள்ள வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஆக வாய்ப்புகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இது சிறு பிள்ளை முதல் பெரிய ஆண்டோர் சான்றோர் வரை இது ஒரு பட்டறை என்று சொல்ல வேண்டும். கொல்லன் பட்டறை, மரக்கொல்லன் தச்சன் அப்படின்னு சொல்றோம். நகையாக இருந்தால் நீங்கள் தங்கத்தை, மாசு கலந்த தங்கத்தை, மண் கலந்த தங்கத்தை கொண்டு வந்து சேர்த்தீர்களானால் அதை நல்ல நகையாக, நகை நட்டுகளாக, அலங்கார பொருளாக உங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றப்படுகின்ற பட்டறை. மரப்பட்டறையாக இருந்தால் மரத்தை கொண்டு வந்து சேருங்கள், அதை ஆயுதமாக, கதவுகளாக, ஜன்னல்களாக மாற்றித் தரக்கூடிய வல்லமை இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கொண்டு. ஒன்றுமே அறியாத சிறு பிள்ளை திக்குவாயாக இருப்பவர்களோட இங்கு வந்து தித்திக்கின்ற தேனை சென்றவர்களை முறைப்படி பேசுகின்ற வகையில் உருவாக்கி தரக்கூடிய வல்லமை இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கொண்டு. அந்த வகையிலே தான் நமது சுவாதி போன்ற சிறு பிள்ளைகள், அடுத்து தர்சினி, இது போன்ற இன்னும் எண்ணற்ற பிள்ளைகள் சரமாரியாக, சரளமாக, தங்கு தடையின்றி ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள். அவர்களை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். அதே போல நான் 950 அந்த நிகழ்ச்சியிலே கலந்துரையாடல் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். நமது காமராஜர் ஐயா, நமது தமிழன் ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, ஒரு தடவை சிறப்பு விருந்தினராக வாங்கன்னு சொன்னாங்க. தெரிந்ததை பேசுவதற்காக வந்த நான் தெரியாததை தெரிந்து கொண்டேன். மறுபடியும் பேச அழைக்கும் போது தெரியாததை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விளக்கினேன். இதுல ஆத்திச்சூடி முதல் கொன்றைவேந்தன், அடுத்தது நம் அவையாருடைய பாடல்கள் அனைத்தும் வரிசைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தேன். இது அவையாருடைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அவர்களுடைய அந்த சொல்லாடல் எனக்கு பிடிக்கும். அவர்கள் எடுத்தாண்ட பழமொழிகள் பிடிக்கும். அதனால அதை நான் எடுத்து கையாண்டேன். ராமராஜர் ஐயா உடனே எனக்கு அவ்வை தேசாத்மான்னு ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுல பெருமை இல்லை. இந்த நிகழ்ச்சி
பெற்று மேலும் ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக, ஆதரவு பெற்ற மனிதனாக, பகுத்தறிவுள்ள மனிதனாக இந்த தமிழை எந்த அளவிற்கு நமது வாழ்வியலோடு ஒத்திருக்கின்றது என்பதை உணரும் மனிதனாக, உணர்ந்த பிறகு அதன்படி வழி நடக்கும் மனிதனாக என்னை நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னால் அது மிகையாக. அதற்கு முழு பொறுப்பும் நமது தமிழன் ஐயா அவர்கள் தான். பிறகு ஒரு நாள் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்கு போயிருந்தேன். அவரோட நம்ம அந்த நிகழ்ச்சி, அப்போ பாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டது. ஐயா நீங்க பாடுகையான்னு திடீர்னு எடுத்து விட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து 10 மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லிட்டு காவிரி மைந்தாக்கா ஐயா எங்க நண்பர் பேசாயி மாணவன் வந்திருக்கிறார், அவர் ஒரு பாட்டு பாடுங்கிறார். அவர் அங்க வருஷப்படுத்தி வச்சிருக்காரு நிறைய பாடல்கள்ல. ஆனா அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டாரு. உடனே வந்து எனக்கு எதை பாடுறதுன்னு தெரியல. உடனே பாடிட்டேன். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. அந்த பாடல் பாடுறது காவிரி மைந்தன் உடல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வாதையா இது பாடல் பாடல் சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் நான் இது போன்ற நிகழ்ச்சிகள், இந்த இணைய நிகழ்ச்சிகளை பாட ஆரம்பித்தது அதுக்கு பிறகுதான். அதற்கு பிறகு நம்ம தமிழன் ஐயா சும்மா விடல. ஐயா உங்கள்கிட்ட திறமை நான் நிறைய இருக்கு, நீங்க செய்திகள் எழுதலாம் ஐயா, நீங்க கவிதை எழுதலாம் ஐயா, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையா அப்படின்னு. அதாவது ஒரு விளக்கு திரி எரியுதுன்னா கூட நன்றாக எரிவதற்கு தூண்டி விட வேண்டும், தூண்டுகோல் ஒன்று இருக்க வேண்டும். அந்த தூண்டுகோலாக இருந்தவர் நமது தமிழ். அதற்கு பிறகு கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். இது வெண்பாவுக்கு எல்லாரும் சிரமம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன்னா எந்த வரிகளை யோசிச்சாலும் அது வெண்பாவா தான் எனக்கு வருதே தவிர ஆசிரியர் பாவுக்கு என்னால போக முடியல, வண்டிபாவுக்கு என்னால போக முடியல. அந்த வெண்பாக்களை எழுதி இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட வெண்பாக்களை சர்வசாதாரணமாக சில நேரங்களில் நினைக்கும் போது, அப்பவும் சில வந்து சொன்னாரு ஐயா நினைக்கும் போது அந்த 2 வரி தான் அவர் தான் எழுதி வச்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் போச்சுன்னா மறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. அதன்படி அந்த நம்ம செல்லிலே அதை எழுதி வச்சுக்காரு. வச்சுக்கிட்டு இன்னைக்கு 100க்கு மேற்பட்ட வெண்பாக்களை எழுதிட்டாங்க. எழுதி இன்னைக்கு அது உலகம் முழுவதும் போயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் நான் அனுப்பி வச்சுட்டேன். இப்ப என்ன ஐயா சொல்றா தெரியுங்களா, ஐயா நீங்க 100 வெளியிடலாம் ஐயா அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னா இது நான் வந்து ஒரு மூளை முடங்கி கிடந்தேன். நான் மின்சார வாரியத்துல பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு மூளையில் முடங்கி கிடந்தேன். அந்த முடங்கி கிடந்திருந்தால் உங்களை போன்ற நண்பர்களை நான் பெற்றிருக்க முடியாது, இந்த தமிழோடு தமிழாக நான் இணைந்திருக்க முடியாது. அது பெரும்பயனை எனக்கு தந்து உதவிய நமது தமிழன் ஐயாவுக்கு தான் என்னோட நன்றியை சொல்ல வேண்டும். அப்படி இணைந்து இன்றைக்கு இந்த வெண்பாக்கள் மட்டும் 100 வெளியிடறதுக்கு தான் நான் தயாரா இருக்கேன். ஐயாவோட இந்த ஐயாவோட புத்தகம் இது வச்சிருக்க அச்சகமே வச்சிருக்கிறார். அதற்கு பிறகு நமக்கு முன்னாடி ஐயா பேர் அனுப்புறேன். அவரு உடனே படிச்சு பார்த்துட்டு ஐயா புகழேந்தி புலவரே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது எதுக்காக சொல்றேன்னா சொல்லக்கூடியது நிறையாவே இருக்கு. ஒவ்வொருவருடைய மனதிலும் திறமைகள் பொதிந்து கிடக்கும், மறைந்து கிடக்கும். அதனை யாராவது ஒருவர் தூண்டி விட வேண்டும். அப்படி தூண்டி விடும் போது அது சுடர்விட்டு எரியும். நமது கோயிலில் வந்து தீபம் எரிவது கூட தொடர்ந்து எரியும். அதனை தூண்டி விடுவதற்கு மட்டும்தான் நான் வேண்டும். இந்த அம்மாவோட பாட்டு போட்டிகள்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது யாராவது பாத்தீங்களான்னு கேட்டேன். அம்மா வந்து பாடுறேன் பாடினாங்க பாருங்க, தேனினும் இனிமையான குரல், மிக அருமையாக பாடினாங்க. அதனால நீங்க தொடர்ந்து பாட வேண்டும். பாடும் நிகழ்ச்சியில் இணையத்தில் நிறைய இருக்குது. அதுல நான் என்ன கேளுங்க, அந்த இணையத்தினுடைய தொடர்பை நான் அனுப்பி விடுறேன், பாடுங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. நமக்கு மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டு அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியே கொரோனா காலத்துல எல்லா தமிழ் அறிஞர்களும் என்ன செய்யறது தெரியாம முடங்கி கிடந்த போது வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம பேசலாமேன்னு ஒரு எண்ணத்தினுடைய தூண்டுதல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 100 நிகழ்ச்சி 200 நிகழ்ச்சி தான் நடந்திருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2000 தாண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு நான் வந்து சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றத்தை கண்டிருக்கிறேன். நமது ராதாகிருஷ்ணன் சத்தியசீலனுடைய பட்டிமன்றத்தை கண்டிருக்கிறேன். நமது லியோனியுடைய பட்டிமன்றத்தை கண்டிருக்கிறேன். அவர்களுடைய ரசனையை விட நம்ம நடுவராக இருந்து நமது குமரனையை நடத்தினாங்க பாருங்க. இந்த பட்டிமன்றத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளவு சிறந்தது. ஐயாவுக்கு கோடி கோடி கும்பிடு. ஆக சீரோடும் சிறப்போடு இருந்த
நிகழ்ச்சி வெவ்வேறு இடங்களிலே நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மலையாளம் என்றால் தமிழின் அடிப்படை சொற்களை பிறப்பிடமாக கொண்ட இடம். இந்த இடத்திலே நடத்துவதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே உங்களது குழந்தைகளை கொண்டு வந்து இணைத்து விடுங்கள். நீங்களும் உங்களுக்கு அறிந்த தெரிந்த கவிஞர்களை, ஆசிரியர்களை, பேச்சாளர்களை இணைத்து விடுங்கள். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நீங்கள் இணைத்து விடுவதால் எல்லாருக்கும் பயன்படும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன்படும். அது போன்ற நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலந்துரையாடல் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதுண்டு. எப்படி வளர வேண்டும் என்றால் நமது குடியாத்தம் உடனடியா இசை போல் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்துருங்க. சுரேஷ் ஈழனே நீங்கள் எப்படி வாங்க, ஈழனையா நீங்கள் எப்படி வாங்க. இப்படி என்னது நன்றியா நான் வந்துடுறேன். அவர் நகலாதீங்க, என்ன நானும் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. இது வீடியோலேருந்தே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. இருந்து பாப்பா உட்கார், பாப்பா உட்கார், நீ உட்காரு. எல்லாருமே காமி. டெல்லியில் சந்திப்போம். அடுத்த நிகழ்வு எந்த இலக்கை நோக்கி நாம் செல்கிறோம்? 2500.